தன்னுடைய உயிரை கொடுத்து 20 உயிர்களை காப்பாற்றி இன்னைக்கு இந்தியா முழுக்க பேச வச்ச ஒரு நபர் தான் காஞ்சன்பாய். ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேச மாநிலம் நீமுச் மாவட்டம் ரன்பூர் கிராமம் அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டோம்னா, காஞ்சன்பாய் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கன்வாடி பணியாளரா பணியாற்றி வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட ஃபேமிலி என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். இவங்களோட கணவர் பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்தால பாதிக்கப்பட்டு எந்த ஒரு வேலைக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். இவங்களுக்கு ஒரு மகன், 2 மகள்கள் இருக்காங்க. ஸோ டோட்டல் ஃபேமிலியுமே இவங்களோட வருமானத்தை நம்பி மட்டும்தான் இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய காசை வச்சு மட்டும்தான் இவங்க ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அந்த அங்கன்வாடி மையத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பசங்கள்லாம் ஒரு 20 பசங்க கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேனீக்கள் கூட்டம் வந்து கலைஞ்சு அந்த பசங்களை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பசங்க எல்லாம் வந்து அலற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த காஞ்சன்பாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணுறது, பசங்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட எல்லாரையும் நம்ம எப்படியாவது காப்பாற்றிடணும். ஏன்னா நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள், பசங்களுக்கு என்ன ஆனாலும் நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஸோ ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேனீக்கள் கொட்டுறது அதெல்லாம் கவனிக்காம எப்படியாவது 20 பேர்த்தையும் நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த தேனீக்கள் கிட்ட கொட்டு வாங்கிட்டு ஒவ்வொரு பசங்களா வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சேஃப் பண்ணிடுறாங்க, காப்பாற்றி கொண்டு போய் பத்திரமா வச்சிடுறாங்க. பட் இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி காப்பாற்றும் போது இவங்களை வந்து தேனீக்கள் கொட்டினதில் கிட்டத்தட்ட ஒரு 100 தேனீக்கள் மேலே கொட்டியதால ஸோ அந்த தேனீக்களோட விஷம் வந்து அதிகமாக இவங்க காஞ்சன்பாய் உடம்புல சேர்ந்துருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால அவங்க வந்து உயிரிழந்து போயிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவங்களை மட்டுமே நம்பி இருந்த ஃபேமிலி ஸோ இப்போ இவங்க இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க? பிகாஸ் 2 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு எந்த ஒரு வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன். ஸோ இப்படி இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு காஞ்சன்பாய் உயிரிழந்தது அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் காஞ்சன்பாய் தன்னோட உயிரை கொடுத்து 20 குழந்தைகளை காப்பாற்றியதுக்கு ஒரு நன்றியாக இருக்கும். அண்டு அந்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன பசங்க இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில் அது அவங்களோட ஹஸ்பண்டும் எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி ஆகணும், பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். எதை பற்றி யோசிக்கல அவங்க அந்த ஒரு மொமெண்ட் வந்து எதை பற்றி யோசிக்காமல் அந்த பசங்களை எப்படியாவது காப்பாற்றிடணும் அது மட்டும்தான் யோசிச்சாங்க. ஸோ யோசிச்சு அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு 20 பேர்த்தையும் காப்பாற்றிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை காப்பாற்றும் போது தேனீக்கள் கொட்டியதால் அவங்க உயிரிழந்தது தான் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.